நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல்துறை தனிப்பிரிவு அதிகாரி படுகொலை செய்யப்பட்டிருக்கும் விவகாரம் இன்று சட்டப்பேரவை வரை எதிரொலித்துள்ளது. இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து வரும் நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இக்கொலை தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இது தொடர்பான விவாதங்கள் பேரவையில் நடந்து வரும் நிலையில் என்ன நடந்தது, எதற்காக இந்த கொலை என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். மறைந்த திரு ஜாகிர் ஹுசேனுக்கும் அதே பகுதியைச் சார்ந்த திரு கிருஷ்ணமூர்த்தி என்கிற கௌவிக் என்பவருக்கும் நிலம் தொடர்பாக ஒரு பிரச்சனை இருந்து வருகின்றது. ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. சட்டத்தை யாரும் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள இந்த அரசு அனுமதிக்காது. இந்த கொலை வழக்கில் மட்டுமல்ல, எந்த குற்றத்தில் ஈடுபடுவராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும். திருநெல்வேலி டவுன் தடிவீரன் கோயில் தெருவை சேர்ந்த ஜாகிர் உசேன் பிஜுலி என்பவர் காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றியிருந்தார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் தனிப்பிரிவு அதிகாரியாக இருந்த ஜாகிர் உசேன் பிஜுலி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் விருப்ப ஓய்வு பெற்று திருநெல்வேலி முர்த்திம் ஜெய்கான் தைகாவில் முத்தவள்ளியாக இருந்தார். கடந்த 18ஆம் தேதி வழக்கம் போல் ரம்ஜான் நோன்பு இருந்த அவர் அதிகாலை தொழுகையை முடித்துவிட்டு தெற்கு மவுண்ட் சாலை வழியாக வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் ஜாகிர் உசேனை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்தில் திரண்ட அவரது உறவினர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஜாகிர் உசேனின் உடலை எடுக்க விடாமல் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல் துணை ஆணையர் கீதா மற்றும் நெல்லை டவுன் போலீசார் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்வதாக உறுதியளித்த பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. இதையடுத்து ஜாகிர் உசேன் பிஜுலியின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சருக்கு தனிப்பிரிவு பாதுகாவலராக இருந்த அதிகாரியையே பட்டப்பகலில் படுகொலை செய்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலையே தமிழக எதிர்க்கட்சிகள் இந்த படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்த நிலையில் சமூக வலைதளங்களில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்ட ஜாகிர் உசேன் வெளியிட்ட வீடியோ ஒன்று திடீரென வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த வீடியோவில் நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே உள்ள 36 சென்ட் இடம் தொடர்பாக ஜாகிர் உசேன் பிஜுலிக்கும் அதே பகுதியை சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்த பிரமுகர் ஒருவருக்கும் இடையே பிரச்சினை இருந்து வந்ததும் இந்த வழக்கில் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக 2 மாதமாக ஜாகிர் உசேன் கூறி வருவதும் தெரிய வந்தது. என் மேல கொலை மிரட்டல். ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமான நபர் தௌஃபீக். இவர் 9 ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்தில் மாறி வந்தவர். எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம், பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தாவர் தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஒரு இடத்துக்கு புரோக்கராக வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை, அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணை வந்து இன்னொரு புருஷன்ட்ட இருந்து விவாகரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. இது வச்ச போட்ட ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ல அடமானம் வச்சு ஒரு 10 லட்சம் ரூபா செக் மோசடி வழக்கில் அவருடைய மனைவி நூருநிஷா கைதாகி 5000 ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு. 6 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை மேல்முறையீடு அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன், உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார். இந்த 2 பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது அவங்க 2 பேரும் தான். என்னை கொலை செய்தவனு எனக்கு வக்காலத்து வாங்குற வக்கீலுடைய தகப்பனாருக்கு போன் பண்ணி இந்த தௌஃபீக் போன் பண்ணுறான், மிரட்டுறான். இவனை கேட்கறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. நீங்களும் கேட்க போறதில்லை. நன்றி. வாழ்க வளத்துடன்.
வாழ்க தமிழகம், வாழ்க தமிழக மக்கள். இக்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்த நிலையில் கார்த்திக், அக்பர் ஷா ஆகியோர் திருநெல்வேலி 4வது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இச்சூழலில் படுகொலை செய்யப்பட்ட ஜாகிர் உசேனின் மகன் தற்போது புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தனது அப்பாவின் படுகொலையை வைத்து அனைத்து கட்சிகளும் அரசியல் செய்யாமல் அதற்கு உரிய நியாயம் வாங்கி கொடுக்கும் கட்சிக்கு மாதம் பணம் கூட நன்கொடையாக அனுப்ப தயாராக இருப்பதாக வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். எவ்வளோ முயற்சி பண்ணாரு, ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டுட்டே இருப்பாரு, நம்மள கொலை முடிச்சு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி மெடல் கொடுக்குறாங்க, மெடல் அப்பெல்லாம் ஒருத்தனும் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. இப்போ அரசியல்வாதிங்க, அரசியல் கட்சிங்க எல்லாருக்குமே ஒரு இது சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த கட்சி வந்து சப்போர்ட் பண்ணுதோ அவனுக்கு ஃபண்ட் பண்ற ரெடி. நன்கொடை தானே உங்களுக்கு தேவை, உங்களுக்கு தேவை நன்கொடை. ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் நான் கொடுக்குறேன், மாசம் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், மாசம் 1 லட்ச ரூபா 12 மாசம் செக் போட்டு கொடுக்குறேன், நீ இதுல நியாயம் வாங்கி கொடு. எந்த கட்சியா இருந்தாலும், அது பிஜேபி இல்லைன்ற ஒரு மேட்டர் இல்ல. ஓகே, நம்ம வந்துட்டு நீ பிஜேபி உனக்கு வந்துட்டு டிஎம்கே அப்போஸ் பண்றதுக்கு இது வேணுமா, எனக்கு நியாயம் வாங்கி கொடு. எனக்கு என்னோட குடும்பம் தான் முக்கியம், மற்றது அதுக்கப்புறமா தான் எனக்கு அடுத்த மதம் இது எல்லாமே. இதே மாதிரி திமுக நீ வந்து எனக்கு ஆச்சரிய பண்ணுமா, நீ எனக்கு வந்து பண்ணு, நான் உனக்கு பண்றேன். உனக்கு தேவை மாசத்துக்கு காசா, நீ நல்லது பண்ணுனா நல்லது பண்ணு, உனக்கு நன்கொடை வேணும்னா நன்கொடை கொடுக்குறேன்.